பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, அதற்கு முன்னாடி கைதட்டாதீங்க, அதுக்கப்புறம் கைதட்டு. அதற்கு முன்னாடி எனது கூட்டணி கட்சி தலைவர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும், அதே போல முன்னாடி நான் கும்பிட்டனே எல்லாரும், எல்லா கூட்டணி கட்சி ஆளுகளும் வந்திருக்கீங்களே, அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் எல்லோருக்கும் என்று சொன்னால் எல்லா கூட்டணி கட்சி என்ற தொண்டர்களுக்கும் சேர்த்துதான், அவர்களுக்கெல்லாம் சேர்த்து என் உயிரிலும் மேலான என் அன்பு தமிழஞ்சங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். தேமுதிக மக்கள் நல தமாக கூட்டணி காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரத்தில் நடக்குது. எப்பயுமே ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும்னு நினைப்பாரு முருகேசன் அவர்கள். அழகு முருகேசன் தான் அவர் பேர். அந்த வகையில் இதுவும் ஒரு சாதனை தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டம் தாம்பரத்தில் என்னுடைய கால்படாத இடமே இல்லை. தாம்பரத்தில் இல்லை, தமிழ்நாடு பூராமே 2005 சுற்றி வந்திருக்கிறேன். 2005 2009 வரைக்கும், ஏன் 2006 to 2011 வச்சுக்கிறோமே, 13 இடைத்தேர்தலில் என்னுடைய கால் பதிக்காத இடமில்லை. அதே போல 2006 தேர்தல் நேரத்திலும் என்னுடைய கால் பதிக்காத இடமில்லை. 2006 உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நான் கால் பதிச்சிருக்கேன். 2009 தேர்தலில் நான் கால் பதிச்சிருக்கிறேன். 2011 நான் சுத்தாத இடமும் கிடையாது. 2012 என்று நினைக்கிறேன், இல்லை 11 உள்ளாட்சி தேர்தல் வச்சுக்கிறோமே, அதிலேயே நான் சுத்தாத இடம் கிடையாது. 2014 தான் பாராளுமன்ற தேர்தல், அதிலேயே நான் 40 காலதாமதம் சுத்தாத இடமில்லை, சுத்தாத இடம் கிடையாது. ஏன்னு இதை சொல்றேன்னா, நான் ரொம்ப நேரம் பேசுறதோ 1 மணி நேரம் பேசலாம் நினைக்காதீங்க. கொஞ்ச நேரம் பேசலாம், இல்லை 1 மணி நேரம் கூட பேசலாம், எப்படினாலும் பேசலாம். அது இல்லை 10 நிமிஷம் பேசலாம் இல்லையா? அதுக்கு மட்டும் என்ன கைத்தட்டையே காணோம். சொல்லுவாங்களாம் பொதுவாகவே, இருங்க கொஞ்சம் இருங்க, நம்ம கீழே பார்த்துக்கலாம். என்னடா கால் இப்படி தூக்கி வைக்கிறதுக்கு முதல்ல வச்சாங்கல்ல. பூரா வெளியேற்ற நாட்கள் எவ்வளவு உண்டு. சுதந்திர போர் இன்னைக்கு நடக்கிறது ஒரு சுதந்திர போர் தான். கொள்ளையினை வெளியேறு என்ற சுதந்திர போர் தான். கொள்ளைக்காரர்கள் 20 இருக்கிறார்கள். ஜாக்கிர பிள்ளை பிடிக்கிற கூட்டத்தோடு கொள்ளைக்காரர்கள் 2 பேர் இருக்கிறார்கள். ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. அது அனைத்திலும் தில்லுமுள்ளு கட்சி. இது திராவிட கழகம் என்றால் தில்லுமுள்ளு கழகம். திருட்டு முன்னேற்ற கழகம் கூட நீங்க சொல்ல, எப்படினாலும் சொல்லலாம். 2 ஒண்ணு தான். தில்லுமுள்ளுன்னா என்ன, திருட்டுன்னா என்ன, 2 ஒண்ணு தான். அது மாதிரி அனைத்திலும் அவங்க தில்லுமுள்ளுன்னா அனைத்திலும் அவங்க திருட்டு முன்னேற்ற கழகம். அண்ணா அனைத்திலும் திருட்டு முன்னேற்ற கழகம் சொன்னா என்ன, ஒன்றும் தப்பில்லை. ஏன்னா 2 பேருமே கட்டின வீட்டுக்குள்ள புகுந்த ஒரு கருணாகம். ஏன் கருணாகம்னா, ஆனா சொன்னேன், பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், கட்டி வீட்டுக்குள் புகுந்த கருணாகமாக இருக்கிறார்களே என்று எதற்கோ சொன்னார். ஏதோ அதே போல என்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்களான அண்ணன் வைகோ அவர்கள், சின்னையா ஜி கே வாசன் அவர்கள்,
அதே போல எனது சகோதரர் திருமால் வளவன் அவர்கள், அதே போல அண்ணன் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியின் வலது கம்யூனிஸ்ட் கட்சி இடது கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், வலது கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் அண்ணன் முத்தரசன் அவர்கள், ஆக 5 பேருக்கும் நன்றி. என்ற நான் அப்படின்னு சொன்னால் நாங்கள் தான் பொருள், இல்லை நாங்கள் சொன்னால் அது பேர், மொத்தத்தில் நாங்கள் தான். நாங்கள் வேண்டுமா இல்லை அவங்க 20 வேண்டுமா அப்படிங்கிற முடிவு பண்ற நீங்க தான். நாங்கள் முடிவு பண்ண வேண்டியது யாரு? மக்கள் தான் முடிவு பண்ண. இந்த நாடு சுடுகாடாகாமல் நல்லபடியாக இருக்க வேண்டும் முடிவு பண்ண வேண்டியது யார் என்றால் மக்கள். உங்களுக்காக நான் மக்களுக்காக நான் சொன்னது யாரு? ஜெயலலிதா. புயல் ராணி ஏதோ ஒரு ராணி எது ஒன்றாலும் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. அவங்க சொல்றாங்களாம், அவங்க சொல்லிவிட்டு உங்களுக்காக என்ன சுத்தி ஏசி ஏர் கூலரை வச்சுட்டு உட்காந்தா உங்களுக்காக மக்களுக்கான நேரத்தை பொறுத்தா எத்தனை பேர் செத்து போயிட்டு 4 பேர் செத்து போயிட்டாங்களே. அப்ப எங்க போறது? ஏதாவது அறிக்கை கொடுத்தாங்களா? இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்க ஆட்டு பக்கம் பேசுறாங்க. இப்படி பாக்குறது இப்படிங்கிற பேசுறது என்ன சொல்றாங்கன்னு உடனே பேசலாம். பக்கமா இவன் கொடுக்கறத படிச்சுட்டு போடுறத அவங்களோட அவங்க எப்படி நடப்பாங்க? தயவுசெய்து நான் செஞ்சு காட்டுறேன், நான் பேச வேண்டாம். இப்ப நான் நடந்து வந்து பாத்தீங்கல்ல, அதுல கார் வந்து ஏறிக்கணும். பெரிய ஸ்கிரீன் இருக்கும், பெரிய ஸ்கிரீனை திறந்துட்டு வருவாங்க. ஸ்லோவா தான் வரும், 2 ஸ்டெப் 3 ஸ்டெப். எதுக்காக நடக்க வேண்டும்? நடந்தா அது ஒரு இவங்களை சொல்லுவாங்கன்னு ஏதோ ஒன்று சொல்றாங்க. நான் சொல்ல, ஏன்னா விளக்கம் சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்லுகிறேன். 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் தான். உடனே இப்படின்னு கையை கட்டுற ரெட்டையில கரை உடனே உட்காந்துரும். நின்னாதானே முடியும். இவர்களை நம்பி நாம் ஓட்டு போட வேண்டுமா? ஆனால் உங்களுக்காக நான் அப்படின்னு சொல்லுவாங்க, மக்களுக்காக நான் சொல்லுவாங்க. என்றால் எல்லா சொத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போறதுக்கு அவங்களுக்கும் ஓட்டு போட. இவரு சொல்லுவார், இல்லாத பொய்யும் மருடும் பெரிய சொல்றவர் தான் பெரியவர். யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர். திமுகவின் தலைவர் யார்? கலைஞர். கலைஞருக்கு ஜெயலலிதா பிடிக்காது, ஜெயலலிதாவுக்கு கலைஞரை பிடிக்காது. இருவருக்கும் இந்த விஜயகாந்த் என்னைய பிடிக்காது. மு.க. ஸ்டாலின் வேகமா சொல்றார், விஜயகாந்த் சொல்லிட்டார், அவருக்கும் போட்டி எனக்கும் அவருக்கும் இல்லை, என்ன நான் ஒன்னும் அவருக்கு சண்டை பண்ணியா என்ன நீ வாட்டு புரியாத்தன பேசுற? மு.க. ஸ்டாலின் யாரு? அவருடைய பையன். உன்னுடைய எண்ணமே உன்னை அழித்து விடுமே. உன்னுடைய கெட்ட நோக்கம் கெட்ட வார்த்தைகளை உன்னை அழித்திடுவேன். நன்றாக சிந்தித்து பார். ஆக பிள்ளை பிடிக்கிறவங்களா சேர்த்துக்கிட்டு இருக்கேன் உங்க கட்சியில். அது தெரியல உங்களுக்கு? ஏன்னு இதெல்லாம் சொல்லுகிறேன்னு சொல்றேன்னா இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் மக்களை. இவங்க சொல்றாங்களா என்னென்னமோ, நான் எது வேணாலும் சொல்லலாம். இந்த நேரத்தில் வேண்டாம் தான் நினைக்கிறேன் இல்லையா? ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, படித்த படிக்காத இளைஞர்களுக்கு நாங்கள் வந்தால், ஆட்சிக்கு வந்தால் வேலை கொடுப்போம். படித்த படிக்காத இளைஞர்களுக்கு நாங்கள் என்றால் யார்? இவர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்தால், கொடி கட்டியிருக்கீங்கன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து, நாங்கெல்லாம் கூட்டணி ஆட்சியில் கூட்டணி தர்மத்தை நிச்சயமாக நிலைநாட்டுவோம். ஐயா சொன்னார் முந்தா நாள், நம்ம நாங்கள் ஒருவர் தப்புனாலுக்கு தட்டி கேட்பதுக்கு 5 பேர் இருக்காங்களே. ஆக யார் தப்பு செஞ்சாலும் 5 பேர் இருக்காங்க. இது போதாதா? இல்லை இது திருந்து இப்படி பேசு அப்படி பேசுன்னு சொல்லுவாங்களே. ஏன் அதற்குள் பிரிச்சிடணும், சேர்க்கிற மாதிரி சேர்த்துறணும். பத்திரிக்கைக்காரங்க அப்படி பிரிச்சிருந்த மாதிரி பிரிச்சிருவாங்க. இதே தான் அவங்களுக்கு விளையாட, அவங்களுக்கு ஓடணும்ல. அதே மாதிரி டிவியில ஓடணும்ல. டிவி எல்லாமே 5 நீங்க எல்லாம் வாங்க, நம்மள 10 ரூபா கொடுத்து இல்லை 5 ரூபா கொடுத்து இல்லை 10 ரூபாயா? நீ பேப்பர் என்ன விலை? 5 ரூபாயா? 6 ரூபாங்கிற ஒருத்தர் 6 ரூபாயா 5 ரூபாயா இல்லை 10 ரூபாயா?
எது வேணாலும் வச்சுக்கோங்க. உங்க செய்து என்ன பேட்டாரேட்டா? எப்படி உங்க மனசுக்கு வருதுனால இதனால வச்சுக்கலாம்ல. ஒன்றும் பேட்டா கம்பெனி ரேட்டு கிடையாது. ஏன் விஜயகாந்த் இதை சொல்லுகிறேன் அப்படின்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு சில கதைகள் சொல்லட்டுமா? இப்ப ஜெயலலிதா உங்களுக்கு தான் கதை தெரியுமா, எங்களுக்கு கதை தெரியுமே அப்படின்னு பேசக்கூடாது நீங்க. ஏன்னா இது ஒரு புத்தர் ஒருத்தர் இருந்தா, புத்த பிச்சு நான் உலகத்தில் பெரிய பணக்காரன் ஆகணும், நீ போய் தோண்டு, கடைசி ஒரு கல்லு கிடைக்கும், அந்த கல்லு விட்டு ஒரு நாள் விட்டு எடுத்துன்னா விட்டெறிய முடியாது, அந்த விட்டெறியாக முடியாதுதான் தங்கம். நீ உலகத்தில் இருக்க பணக்காரங்களை எவ்வளவு பணம் வந்துடும்னா தோன்ற ஒரு இடத்துல தோண்டி பார்க்குற ஒரு கல்லையும் காணும். கல் இருக்கிற இடத்துல எடுத்து அவர் சொன்ன இடத்துல தோண்டினா கல் வந்துச்சு. கல் ஒவ்வொரு கல்லாம் எடுத்து போட்டானா ஒரு கல்லையும் காணாம, வெளுத்து தொந்தரவு என்ன வச்சு ஒரு கல்லையும் காணாமே அப்படின்ட்டு அவராட்டி போயிட்டாரா. எனக்கு தங்கமே வேண்டாம். அந்த மாதிரி இப்ப இன்னைக்கு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் திமுக எனக்கு ஓட்டே போடாதீங்கன்னு அவங்க வாயிலிருந்து வருதா இல்லையா என்று பாருங்கள். அவங்களும் சுத்துவார்கள். அனுதாபத்தில் ஒருத்தர் சுத்துறாராம். அவர் தேதியெல்லாம் கொடுத்துட்டாராம். முன்னாடி திமுக தலைவர் கலைஞர் என்னமோ ஒரு தேர்தல் தேதினா நீங்களும் பச்சாதாபப்பட்டு ஓட்டு போடுறீங்கன்னு பயந்துக்கிட்டு அவர் அப்படியே போவார். தலை தொங்க போட்டுக்குருவாராம் ஒரு சேர்ல. ஏன் நிமிந்து உட்கார மாட்டாரா? நிமிந்து உட்கார மாட்டார். உங்களை ஒரு அனுதாபத்தை தேடுறதுக்கா? இந்தம்மா என்ன இப்படி மெதுவாக நடக்கிற காட்டக்கூட தொலைச்சிருவேன். இவங்க தான் உங்களுக்காகவே நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொல்றவங்க. நல்லா புரிஞ்சுக்க மக்களே. ஆக இவங்க ரெண்டு பேரும் இதைத்தான் சொல்லுவாங்க. கடைசியில் கல்லெடுத்து போட்ட உங்களுக்கு என்ன கிடைச்சது? ஒன்றும் கிடைக்கல. அதே போல வாக்கு சேகரிக்கணும்னு சொல்றவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதுங்கிறதுக்குத்தான் இந்த கதையை சொல்லுகிறேன். இன்னும் தெளிவாக அடுத்த மீட்டிங்கில் போகும்போது இந்த கதையை பற்றி தெளிவாக சொல்லு. ஏன்னா நான் இங்கே எல்லாத்தையும் கொட்டக்கூடாதுல்ல. எல்லாத்தையும் நான் சேர்ந்து சுத்தணும்னு 234 தொகுதி என்னை சுத்த விடுறாங்களே. நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் நாளைக்குள்ள வேட்பாளர் யார் யார் எல்லாரும் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் நான் போய் தான் கையில் நான் போய் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க எங்கள் கட்சிக்காரங்க. அதுபோல் ஒவ்வொரு கட்சி தலைவர்கிட்டையும் அவங்ககிட்டையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் வெளியிடுவாங்க. எல்லாரும் சேர்ந்தே வெளியிடுவோன்னு சரின்ட்டாங்க. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, நானும் சுத்த முடியாமல் போனதுலேருந்து என் ஒய்ஃப் அனுப்புனேன், என் மனைவி அனுப்பி தான் பார்த்தேன். நீ வெறும் கார்பரேஷன் எங்கெங்க இருக்கோ அங்கே போய் பேசுங்க. அங்கே பேசுறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை நான் சொல்லிட்டேன். ஏன் ஏகப்பட்ட பிரச்சனைனா, அந்த 10 கார்பரேஷன்ல போய் பேசினாங்க என் மனைவி. 10 கார்பரேஷன் போய் பேசும்போது பல பிரச்சனைகளை சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று டெய்லி பண்ணல சௌக்கியமா பிரேமான்னு கேட்பேன். பிரேமா ஏதாவது சொல்லுவாங்க, இப்படி இருக்கு. தைரியமா தெய்வத்தின் பாரத்தை போட்டு நாம் சென்று இருப்போம். யார் என்ன சொன்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க. சரி, இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தா எவ்வளோ இருக்கு. இன்னைக்கு எவ்வளோ நடந்திருக்கு. இன்னைக்கு 4 பேர் இருந்தா யாருக்காவது தெரியுமா? ஒருத்தர் இருந்தா ஏற்பாடுன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அதே போல கண்டெய்னர் லாரியா போத பணத்தை பரிமாற்றம் பண்ண அண்ணன் வைகோ அவர்கள் தான் சொன்னார். முதல்ல நாங்களும் தான் போய் பார்த்தோம் லாரியா இருந்துச்சு. உடனே கேஸ். என்ன கேஸ் போட்டு என்ன பயமுறுத்தாது யாரையும். இந்த கேஸ் நாங்களாம் உங்களால முடியாதுன்னா முடியாது சொல்லுங்க. ஆனா நாங்க போவோம் எல்லா கோர்ட்டுக்கும் எல்லாத்துக்கும். எங்களுக்கு வயசுக்கு போவோம். வயசு குறைஞ்சிருச்சுன்னா போக மாட்டோம். கலைஞர் மாதிரி தான் நாங்களும் வீல் சேர்ல இதில் வரும். அதனால எங்களுக்கெல்லாம் நீங்கன்னா அவ்வளோ நாள் உயிரோடு இருக்கப்பட்ட இந்த நாடு நல்லா இருந்தாங்க, நாங்கள் நல்லா இருக்கும். இந்த நாடு உங்களை மாதிரி அநியாயக்காரர்கள் தான் இருந்து அனுபவிங்கள். யாரு நீங்க அனுபவிக்கணும் இருந்தா தலையெழுத்து இருந்தா அனுபவிங்க. யாரு வேணாம் 92 விஜய் எல்லாரையும் பாருங்க. எந்தெந்த கட்சி வருது, எப்படி ஒரு கட்சி வருது. ஏன்னா இவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இவங்க 2 பேரும் என்ன ஜாதி மதத்தை தூண்டி விட்டுத்தான் நம்மளை துண்டாடுவார், பந்தாடுவார்.
யாரும் ஜாதி மதத்திற்கு அண்ட முடியாதுல்ல. ஜாதி மதத்துக்கு யாரும் போகாதீங்க. போற எல்லாரும் நல்லவர்களால் இந்த பக்கம் இருக்கிறோம், தீவிரர்களால் அந்த பக்கம் இருக்காங்க. தீவிரர்கள் யார்? நீங்க தான் பதில் சொல்லணும். தீவிரர்கள் யார் என்றால் அவர்கள். நல்லவர்கள்லாம் இங்க இருக்க உட்கார்ந்துருக்காங்க முன்வரிசையில். நல்லவங்கெல்லாம் இவங்க தான் இந்த கூட்டணி கட்சி நிர்வாகிகள், இல்லை தலைவர்கள் அங்கே இருக்காங்க. ஆஃபீஸெல்லாம் பேசிக்கிட்டு நிர்வாகிகள் வச்சுங்க, இல்லை தலைவர்கள், இந்த மாவட்ட செயலாளர்கள், இந்த வட்டத்தின் செயலாளர், ஏதோ ஒரு பகுதி செயலாளர், எப்படினாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. எதை சொன்னாலும் செயலாளர்கள் தான். அவர்களுக்கு பின்னாடி இல்லை, பின்னாடி என்ன வருது? நீங்கள் முன்னாடி என்ன வார்த்தைப்பட்டாலும் பின்னாடி செயலாளர் தானே வருது. அப்போ செயலாளர்களே, அந்த செயலாளர்களெல்லாம் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள்தான் வீரர்கள், போர் வீரர்கள். இங்கு நடக்கும் யுத்தத்திற்கு அவர்கள்தான் போர் வீரர்கள், அவர்கள்தான் தளபதிகள். இன்னைக்கு சும்மா தளபதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த யுத்தத்திற்கு, தர்மத்திற்கும் அதர்மத்துக்கும் நடக்கின்ற போருக்கு தளபதிகள் இங்கே உட்கார்ந்துருக்க. இந்த வீர தளபதிகள் யார்? எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்றதை விட மற்ற எல்லாரும் இவங்க எல்லாருமே எங்கள் கட்சியை சேர்ந்தவங்க தான், அப்படிதான் சொல்லணும். ஒரே கட்சி, மக்கள் கட்சி. ஒரே கட்சி, மக்கள் கட்சி. நாங்களும் அவங்க பின்னாடி இருக்கோம், அவங்க எங்கேயோ இருக்காங்க. அதனால அவங்க ஹெலிகாப்டர்ல சந்திக்கிறாங்களா? சந்திக்க முடியலையே. ஹெலிகாப்டர்ல வருவாங்க. இன்னைக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காரு, விளைநிலங்கள்லாம் பாதிப்பு இருக்கு. ஏனென்றால் இந்த அம்மா இருக்கலாம். பரவாயில்ல, எனக்கு வாட்ஸ்அப்ல விளைநிலங்கள் எப்படி எல்லாம் பாதிக்குது பாருங்க. இந்த அம்மா ஹெலிகாப்டர்ல இருக்கலாம். உங்களுக்காக நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்னவங்க தான் இவங்கெல்லாம். உங்களுக்காக நான், உங்களுக்காகவே இந்த ஜெயலலிதா. நான் மக்களுக்காக நான், மக்களுக்காக நான் அப்படின்னு சொன்னவங்க ஜெயலலிதா. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா நிறுத்தி சொன்ன இந்த கே இவ்வளவுதான் மாற்றம். நான் மக்களுக்காக, நான் உங்களுக்காக, உங்களுக்காகவே, மக்களுக்காகவே, வேதான ரெண்டுலையுமே சரி. வேற்றுமை தானே படுத்து. அவங்களையும் நன்றாக சிந்து பாருங்க. வார்த்தைப்படுதான் மக்களுக்காகவே, உங்களுக்காகவே வேற்றுமை படுத்துதா இல்லையா? இந்த வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுதான் உங்களுடைய ஓட்டு என்பதை சொல்லுகிறது. அவங்களுக்கு அல்ல, எங்களுக்கு. நீங்க கையில வைக்கிற மைதான் அவங்களுக்கு வைக்கிற வேட்டு. அந்த வேட்டை வைக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வேட்டை வைப்பீங்களா, வைக்க மாட்டீங்களா? ஏன்னா பின்னாடி அடுத்த கட்சிக்காரங்களா கையை தூக்குங்க. நீ கிடையாது இருக்க கையை தூக்க கடைசி வரைக்கும் யாரு? அவங்களாம் வெற்று கட்சியா இல்லையே? வெற்று கட்சிக்காரங்க கையை தூக்க மாட்டாங்களா? எங்க கட்சியா, எங்க கட்சி இதுக்கு உங்களை கையாட்டணும் அப்படிம்பாங்க. அதுக்காகத்தான் நான் சொன்னேன். ஆனா எல்லாருமே கையாட்டுற பார்த்தா நிச்சயமாக நாங்கள் செய்வோம். இது நடக்கின்ற இந்த தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற தேர்தல். இங்க இருக்கிற நிர்வாகிகள் தான், போர்ப்படை தளபதிகள், இவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு நீங்கள் அனைவரும், நாங்கள்லாம் காசுல எங்க தேர்தல் வயிறார சோறு போடுங்க. வயிறு நிறைஞ்சாலும் போது, வரிச்சான் வயிறு நிறைஞ்சாலும். இந்த பாடு நாம எல்லோரும் பட்டு கொண்டு இருக்கிறோம். யாருக்கா இந்த ஒரிஜான் வயிற்றுக்கு தான் நம்ம எல்லாரும் இந்த பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் இல்லையா? எங்களுக்கு வயிறாறு சோறு போட்டால் சரி, சோறு நாங்கள் போடுவோம். அதை எப்படி போடுவோம் என்றால், அது எப்படி போடுவோம் அப்படிதான். இதை விளக்கம் சொன்னா எப்படி போட்டீங்களா போடலன்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு காரணம். இதெல்லாம் நம்ம ஏதாவது யோசிச்சா சொல்றோம். யோசிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காரு. எப்படின்னா திருட்டுத்தனமா யோசிப்பார். அதான் திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது மாதிரி தான் திருட்டுத்தனமாக தான் யோசிக்கும். அது அது வேஷ்டி கட்டினா ஒரு ஜெயலலிதா, இது சேலை கட்டினா ஒரு ஜெயலலிதா. அது வேஷ்டி கட்டின கலைஞர்னு சொல்லக்கூடாது, இது சேலை கட்டின கலைஞர்னு சொல்லலாம். அவங்க வேஷ்டி கட்டின ஜெயலலிதா அப்படிதான் சொல்லணும். ஆக ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். வேஷ்டி சேலை தான் மாறி இருக்கு. மாறி யாரு ஆட்சிக்கு வரணுடைய புதுசா ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணுமா? ஏன்னா அவங்க போதும். இவங்களும் 5 தடவை முதலமைச்சர் வந்தாங்க. நான் ஒரு 5 தடவை வந்துட்டேன். உடனே சொல்லி நீ 5 தடவை வந்துட்டேன், நானும் 5 தடவை வந்திருக்கேன். நீ எப்படியோ வந்தாங்களோ இவங்க 5 தடவை முதலமைச்சர், 3 தடவை கணக்குப்படி. அப்புறம் எப்படியோ 1 2 தடவை போட்டு 5 தடவை. சரி,
அஞ்சு வந்து என்ன பண்ணீங்க? மக்கள் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க, சுரண்டிக்கிட்டு இருங்க. அல்லல்ல குறையாத அட்சய பாத்திரம் போல தமிழ்நாடும் நீங்க கொள்ளையடிக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க அலைக்கிட்டு தான் இருக்கீங்க. சிலர் சொல்லுவாங்களா, காஞ்ச மாடு கம்பளை விழுந்த மாதிரி. காஞ்ச மாடு கம்பளை போய் விழுது. அது மாதிரி திராவிட முன்னேற்றங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கு. 5 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் கை உப்புக்குள்ள கை விட்ட கை லஞ்சம் வாங்கன்னு அரிக்குமா கை. அது மாதிரி 5 வருஷம் நாங்க ஜெயிக்க, நாங்க வரலையேன்னு அள்ளி விடுறாங்க. நல்லா பார்த்துங்க, லிட்டரு 7 ரூபாய்க்கு அவன் பால் தருவாங்க. எப்படியா கொடுப்பாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம். இதற்கு ஆங்கில பத்திரிகையில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஆங்கில பத்திரிகையில் எப்படியா கொடுப்பாரு? இவ்வளோ 70,000 கோடி 70,000 கோடினா 1,00,000 கோடி வரும். 1,00,000 கூட 30,000 கோடி கொள்ளையடிக்கப்படும். 70,000 கோடி மக்களுக்கு கூட 30,000 கோடி இவங்க ஏன் கொள்ளையடிக்க கூடாது? கொள்ளையடிப்பாங்களா மாட்டாங்களா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதனால் சிந்தித்து செயல்படுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்களே, உங்கள் ஓட்டு யாருக்கு? அதை மட்டும் தெரிஞ்ச மாதிரி எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தான் உங்களுடைய ஓட்டு. தர்மத்திற்கு நடக்கப்போது நாங்கள் தர்மபகான்கள் தான். நாங்கள் அதர்மபகான்கள் அவங்களை இருவர். அதை நீங்கள் உணர்ந்து நீங்களாம் வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுவிட. நன்றி, வணக்கம் மக்களே. நன்றி. முதல்வர்கள்